Hi, good luck. HTML entities decode பார்த்தோம். HTML entities பார்க்க போகிறோம். HTML entities என்ன பண்ணுதுன்னா convert all applicable characters to HTML entities. அதாவது எப்படின்னா நம்ம வந்து HTML characters வச்சுருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்து HTML characters encoded charactersஸை வந்து நம்ம வந்து decode பண்ணி நார்மல் இந்த மாதிரி கேரக்டருக்கு மாற்றிக்கிட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் நார்மலாக இருக்கிற கேரக்டரை HTML என்டிட்டிஸாக மாற்றணும். ஏன் மாற்றணும்னா இது மாதிரி ஒரு யூசர் இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு இந்த மாதிரி மேலே இருக்கு பாருங்கள் அட்ரஸ் பார், அந்த அட்ரஸ் பாரில் போயிட்டு யூசர் டேட்டா என்ட்ரு பண்ணலாம். அங்கே வந்து இந்த மாதிரி லிங்க்ஸ் கொடுக்கலாம். பட் இதுவே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு நம்ம வந்து யூசர் இன்புட் யூசர் சைன் இன்ஃபார்ம் எல்லாம் கொடுத்தோன்னா இது அட்டாக் ஏற்படுத்துறதுக்காண்டி பண்ணுறது. நிறைய பேர் வந்து எக்ஸ்எஸ்எக்ஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க, கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அட்டாக்ஸ். அதை பண்ணுறதுக்காண்டி இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை தவிர்க்கிறதுக்கு இந்த HTML என்டிட்டிஸ் வந்து கொடுக்கணும். கன்வெர்ட் கேரக்டர்ஸ் டு HTML entities. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த HTML entities கொடுத்துருக்கத நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் HTML entities ஃபங்க்ஷன் வழியாக. என்கோடட் ஸ்ட்ரிங் ஆக்சுவலாக என்கோடட் ஸ்ட்ரிங் இப்போ வந்து நம்ம வந்து இதை கன்வெர்ட் பண்ணி ஒரு வேரியபிளில் கொடுத்துட்டோம். என்னென்னா கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர்ஸ்லாம் HTML என்டிட்டிஸாக இதை மாற்றி கொடுக்குது. இப்போ பாருங்கள், எக்கோ பண்ணுறேன். டாலர் ஸ்ட்ரிங் இது வந்து என்கோடட் ஸ்ட்ரிங். என்கோடட் ஸ்ட்ரிங் கரெக்டாக கொடுத்துருக்கேன்னா எக்கோ ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கு என்கோடட் ஸ்ட்ரிங்கு. அப்புறம் இது எரர் கார்டு சின்டாக்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் கோலனா. ஓகே கோலன் இங்கே இதுக்குள்ளே வரணும். இப்போ பாருங்கள், ஒரிஜினல் ஸ்ட்ரிங் இது அன்டிஃபைன்டு வேரியபிள் என்கோடடா எங்கே கொடுத்துருக்கான். ஓகே என்கோடட் ஸ்ட்ரிங் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் இது. என்கோடட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கீழே வந்துருக்கு பாருங்கள் இந்த ஆரோ மார்க். இதெல்லாம் வந்து இதெல்லாம் கொடுத்தா டீகோட் பண்ணி நம்ம டீகோட் பண்ணோம். இந்த மாதிரி கொடுத்து அதுக்கு பேர் இதை வந்து டீகோட் பண்ணுறதுக்கு HTML என்டிட்டிஸ் பண்ணோம். HTML என்டிட்டிஸ் டீகோட் யூஸ் பண்ணோம். இப்போ இதை வந்து HTML என்டிட்டிஸாக மாற்றணும். ஆக்சுவலாக இந்த ஏவை HTML அந்த ஆரோவை லெஃப்ட் ஆரோவை HTML என்டிட்டிஸாக மாற்றுறதுக்கு ஆம்பர்சன் அன்டியாக மாற்றி நமக்கு கொடுக்குறோம். அதாவது இப்போ யூசர் இன்புட்டில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு நம்ம யூசர் ஃபார்மினில் போயிட்டு இந்த மாதிரி லிங்க்ஸை கொடுத்தா அதை அட்டாக் டைரெக்டாக என்ன பண்ணால் டேட்டா பேஸை போய் அட்டாக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டேட்டா பேஸ் கிராஸ் சைடு ஸ்கிரிப்டிங் மாதிரி குக்கீஸ் அட்டாக் நிறைய இது வந்து அந்த அட்டாக்ஸ் பற்றி படிச்சுங்க தெரியும். ஸோ ஸ்கிரிப்டாக நமக்குள்ளே கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே வாங்குறப்ப இன்புட் வாங்குறப்ப கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி மாற்றிக்குது HTML என்டிட்டிஸ் ஃபங்க்ஷன். இதோட மெயின் யூஸ் கேஸு என்னென்ன யூஸ் கேசஸ்னால்
preventing cross-site scripting attacks, display code snippets, handling user-generated content, protecting data displayed in HTML attributes, email and message rendering, some HTML in databases, storing HTML in databases. HTML இந்த மாதிரி டேக்ஸை டேட்டாபேசஸில் ஸ்டோர் பண்ணுறது மூலியமாக என்ன பண்ணலான்னா ப்ரிவென்டிங் இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ் SQL இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸை அதை தடுக்க முடியும். ஸோ வேறு ஏதாச்சும் யூஸ் கேசஸ் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். பாய்.